அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே புனிதமான மாதத்தினுடைய புனிதமான நாட்களை அடைய காத்துட்ருக்கோம். அதாவது முஹர்ரம் 9, 10 நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நாளை அடுத்த நாள், அதாவது வியாழன் வெள்ளிக்கிழமை முஹர்ரம் 9, 10 நமக்கு ஒரு மிகச்சிறந்த மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய மிகச்சிறப்பான அமல்கள் இருக்கு. அந்த அமல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, நாளை வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒரு நோன்பாளியாக இருக்கணும். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கு இரவே நீங்கள் நோன்பு வைப்பதற்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு, அதாவது சகர் முடிச்சுக்கோங்க. வியாழக்கிழமை ஒரு நோம்பும் வெள்ளிக்கிழமை ஒரு நோம்பும் நம்ம வச்சுருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். முஹர்ரம் பிறை 9, 10 ஆஷூரா நாட்களில் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே இந்த வருஷம் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த அமலில் இந்த வருஷத்துக்கு நமக்கு தேவைப்படுற எல்லா நியாமத்துமே அடங்கியிருக்கு. போன வருஷம் இதை செஞ்சவங்க நினைச்சதையெல்லாம் அடைந்து அவங்க இன்றைக்கு செல்வ செழிப்பில் கோடி கணக்கில் செல்வத்தோடு இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க, முழு ஈமான்தாரியாக வாழ்கிறாங்க. இதை விட நமக்கு என்ன வேணும்? இதை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே இந்த வருடம் முழுவதும் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு நடக்கணும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சொந்த பந்தங்களோட அன்பாக ஒற்றுமையாக இன்னும் ஈமானோட வாழணும் அப்படின்னா இந்த அமல்களை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படுவீங்க. அந்த அளவு இது அருட்கொடைகளையும் பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்குது. இந்த ஒரு அமலை செய்யறதுக்கு கண்டிப்பாக நல்லதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ முதல்ல ஆஷூரா தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 10 அமல், கட்டாயம் செய்ய வேண்டிய 10 அமலை பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். முதல்ல ஆஷூரா தினத்தில் குளிக்கணும். இந்த குளிக்கிறதுக்கு என்ன பலன் அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும் நோய் நொடிகள் நமக்கு ஏற்படாமல் அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளோ பெரிய நியாமத் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நோயில் தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இதில் தான் நம்ம கடன் படுறோம், இதில் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப ரொம்ப நெருக்கடியான நேரத்தை நம்ம சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட நோயிலிருந்து ஷிஃபா கிடைக்கிது வருடம் முழுவதும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த அமலை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். 2வது அமல் கண்களுக்கு சுருமா இடுவது. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட நோய் நமக்கு வராது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா சதக்கா செய்வது. நிறைய ஹதீஸ்களில் வர்றது என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க இந்த ஆஷூரா தினத்தன்று 1 திர்ஹம், அதாவது 1 ரூபாய் சதக்கா செஞ்சா 700,000 திர்ஹம் சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றானாம். எனவே முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவு சதக்கா செய்கிறத நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 1க்கு 700,000 மடங்கு அதிகமான நன்மையை நம்ம சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது நன்மைகளை சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. இந்த வருஷத்தில் உங்களுக்கு செல்வத்தையும் பல மடங்கு 1க்கு 700,000 மடங்கு அதிகமாக செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு அமலை முடிச்சு பாருங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப பரக்கத்தாக ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ முடியும். அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னா அனாதைகளின் மீது இரக்கம் காட்டுவது. யாராவது ஒருத்தங்க ஆஷூரா தினத்தன்று அனாதைக்கு இரக்கம் காட்டுவாங்களோ அந்த அனாதையின் ஒவ்வொரு தலைமுடியின் அளவு சவாபு நன்மை நமக்கு கிடைக்குமா. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு நியாமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் பாருங்க. எனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தனிமையில் இருக்காங்க, அவங்கள ஆதரிக்க யாரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நாளில் அவங்க மேலே இரக்கம் காட்டுங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத செஞ்சு கொடுங்க. அவங்களோட தலைமுடி எவ்வளவு இருக்குதோ அந்த ஒவ்வொரு முடியின் அளவுக்கும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருவான். அந்த அளவு அல்லாஹ் தஆலா நம்ம மேலே இரக்கம் காட்டுவான். எனவே இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக ஆஷூரா தினத்தன்று நீங்கள் கடைப்பிடிங்க, மறக்காதீங்க. அடுத்தது 5வது விஷயம் நோயாளிகளை சந்திக்கிறது. நோயாளிகளை இந்த தினத்தில் சந்தித்தோம் அப்படின்னாலே ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். எனவே உங்களுக்கு
தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க யாராவது நோயில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா இந்த நாளில் போய் பார்த்துட்டு வாங்க அவங்கள. இந்த நாளில் பார்க்கறதுக்கு ஷஹீதோட அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். எனவே இதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யுங்க. சாதாரண நாட்களில் நோயாளிகளை சந்திக்க போனாலே வானவர்கள் நமக்காக துவா செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்ம வீடு வந்து சேர்ற வரைக்கும் நமக்காக அவங்க துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த நாளில் செஞ்சால் இன்னும் கூடுதலான நன்மையை நம்ம சம்பாதிக்க முடியும். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமல் தான். எனவே இதையும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அடுத்தது 6வது அமல் என்ன அப்படின்னா, அதிகமான நஃபிலான தொழுகைகளை தொழணும். இந்த நாளில் 4 ரக்காத்துக்கள் தொழுவது. ஒவ்வொரு ரக்காத்துலேயும் ஃபாத்திஹா சூரா ஒரு முறையும் சூரத்தில் இஹ்லாஸ் 11 தடவையும் ஓதி தொழுகையை முடித்தா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 50 வருஷ பாவங்களை மன்னிக்கிறானாம். அது மட்டும் இல்லை, ஒளியிலால் ஆன ஒரு மிம்பர் மேடையையும் நமக்காக பரிசளிக்கிறானாம். சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய நியாமத் பாருங்கள். கண்டிப்பாக இந்த நாளில் எல்லாருமே இந்த ஒரு சிறந்த தொழுகையை தொழணும். இதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போடலாம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது 7வது என்ன அப்படின்னா, உறவை துண்டித்தவர்களோட சேர்ந்து நடக்கணுமா இந்த நாளை. அதனால் நீங்கள் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டு பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்களே போயிட்டு பேசிடுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பை தரும். நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே இந்த ஆஷுரா தினத்தன்று இதையும் செஞ்சுருங்க. அடுத்து 8வது அமல் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமல், நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அமல். நம்மளோட குடும்பத்தார்களுக்கு செலவழிப்பது. இந்த ஆஷுரா தினத்தில் குடும்பத்தாருக்கு 1 ரூபாயை செலவழித்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வருஷத்தில் பரக்கத்தை தருவானாம். 1 ரூபாய் செலவழிங்க, உங்ககிட்ட லட்சக்கணக்கில் அல்லாஹ் பணத்தை தருவான். எனவே யாருக்கு இந்த வருஷத்தில் செல்வத்தை அதிகப்படுத்தணும், பரக்கத்தாக இருக்கணும், கஷ்டமே படக்கூடாது பணத்துக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, குடும்பத்தாருக்கு இந்த நாளில் தாராளமாக செலவழிங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்ன சாப்பிட ஆசைப்படுறாங்கன்னு கேளுங்க, அதை அவங்களுக்கு நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய கோரிக்கை அனைத்தையுமே நிறைவேற்றுவான். கண்டிப்பாக இந்த ஒரு அமல் இந்த வருஷம் உங்களை செல்வ செழிப்பில் வாழச்சையும், ஒரு தேவை கூட மிச்சம் இல்லாமல் உங்களை பார்த்துக்கும். அந்தளவு இந்த ஒரு அமல் தான் இந்த ஆஷூராவில் ரொம்ப ரொம்ப பலமான ஒரு அமல். இந்த அமலை பற்றி நிறைய ஹதீஸ்கள், நிறைய சம்பவங்கள் இருக்குது. இந்த நாளில் சஹாபாக்கள் செஞ்சு நிறைய பலனடைஞ்சிருக்காங்க. இந்த நாளில் என்னென்ன செய்யணும், யார் யார் எவ்வளோ செஞ்சுருக்காங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன கொடுத்தா அப்படிங்கிறத பற்றி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதையெல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 9வது அமல். இந்த நாளில் ரொம்ப அதிகமான பாவ மன்னிப்பை நம்ம கேட்கணும். அதிக அளவு இஸ்திக்ஃபார் ஓதுங்க. இல்லை பெருசாக எதுவும் தெரியாது அப்படின்னா கவலையே பட வேண்டாம். நீங்கள் இந்த நாளில் அஸ்தகுஃபிருல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே நீங்கள் திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் உங்களோட அத்தனை பாவங்களையுமே மன்னிச்சிருவான். ஏன்னா இந்த நாளில் பல நபிமார்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா புரட்டி போட்டிருக்கிறான். அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்துருக்குறான். கண்டிப்பாக நமது வாழ்க்கையிலையும் ஏற்றத்தை தருவான். நபிமார்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு துஆவை தான் கேட்டிருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு தேவையானதையும் சேர்த்து கேட்பாங்க. அதனால் இந்த நாளில் நம்ம ரொம்ப அதிகமாக இஸ்திக்ஃபாரும் செய்யணும். நமக்கு வேண்டியதை நம்ம கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதற்கான சிறந்த அமல்களையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இன்ஷா அல்லாஹ் வீடியோவை முழுமையாக பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. இன்னும் 10வது அமல் என்ன அப்படின்னா, நபியவங்க மீது சலவாத்து சொல்கிறது. நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த நாளில் சலவாத்தை அதிகப்படுத்தணும். சலவாத்துக்களில் ஏராளமான சலவாத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக சிறந்த சலவாத் அப்படின்னு சொல்லக்கூடிய தரூதே இப்ராஹிம் சலவாத்தை கட்டாயம் நீங்கள் அதிகமாக ஓதுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அமலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10 அமல்களுமே மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்கள். சஹாபாக்கள் பின்பற்றியது, ரசூலுல்லாஹ் சொன்னது. அதனால் ஒவ்வொரு மாமினான மக்களுமே இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை அல்லாஹ் தஆலா நிச்சயம் கொடுத்தே தீருவான். 100க்கு 100 உண்மையான விஷயம்.
கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இதை தவற விடாதீங்க. இந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்காது. இந்த மாதிரி தான் சிறந்த நேரங்கள் நமக்கு இருக்குது, சிறந்த நாட்கள் இருக்குது. இந்த மாதிரி நாட்களையும் நேரத்தையும் நம்ம பயன்படுத்துறதுல தான் இருக்குது நம்மளோட எதிர்காலம். நம்மளோட இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. அதனால் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமலை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இன்னும் ஆஷுரா தினம் நமக்கு வியாழன் நாளை மக்ரீப் தொடங்கி அடுத்து வெள்ளிக்கிழமை மக்ரீப் வரைக்கும் இருக்குது. இந்த நாளைக்குள்ளே இந்த 10 அமல்களை நம்ம முடிக்கணும். இந்த நாளில் மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்கள் என்ன, தொழுகை என்ன, என்ன சூறா ஓதலாம், என்ன திக்ரு ஓதலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் சிறந்த நாட்களில் ஓதக்கூடிய இஸ்திக்ஃபார், சலவாத், இன்னும் சிறந்த சூறாக்களுடைய தொகுப்புகள் வேணும், அல்லது இந்த நாளில் எந்த வஜீஃபா வச்சு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நெருங்கிறது, எங்களோட தேவைகளை கேட்கறது, எந்த தேவைக்கு என்ன ஓதலாம் அப்படிங்கிறது குழப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. வாங்கினவங்க அதை பார்த்து அமல் செய்யுங்க. இந்த நாளில் சிறந்த துவா கேட்கக்கூடிய முறை இருக்குது. இன்னும் மரணித்தவர்களுக்காக கேட்கக்கூடிய மிக நீளமான துவா இருக்குது. தமிழில் தான் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருடைய வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான் இந்த கிதாப். வேணுங்கிறவங்க யோசிக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் கிடைக்கும். இன்னும் தமிழ் குரான் கிடைக்கும், தர்ஜுமா குரான் கிடைக்கும். இன்னும் எழுத்துக்கு எழுத்து அர்த்த குரானும் நம்மக்கிட்ட கிடைக்கும். குரான் வெரைட்டியில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, வீட்டு தயாரிப்புகளான கெமிக்கல் இல்லாத ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் மூலிகை நலங்கு மாவு, இன்னும் கெமிக்கல் இல்லாத மூலிகை சீயக்காத்தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அது மட்டுமல்ல, முடி சார்ந்த பிரச்சனைக்கு கவலையே பட வேண்டாம். நம்மளோட முடியே இதை பார்த்துக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய பாரம்பரியமான மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தேய்க்கலாம். இந்த ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.